அனைவருக்கும் வணக்கம். பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும், ரிஷப ராசியில் குரு பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில சஞ்சரிக்க போகிறார். அதே போல ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க. குரு பகவானின் அம்சத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் முயற்சிகள் வெற்றியடையும் மாதமாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனத்துடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்ரமடைந்து இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். திறமைகள் வெளிப்படும் சூழ்நிலை உண்டாகும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும். வேலையை திறம்பட பொறுமையுடன் செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து எடுப்பது நல்லது. உங்கள் ராசியில் சஞ்சரித்திருக்கும் ராகு பகவானால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியாக இருக்கும். பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். சகோதரர் வகையில் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவீர்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்களில் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடியுங்கள். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சக ஊழியர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ செய்ய வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வருகின்ற ஜூலை மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்திருந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் யாரிடத்திலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக பேசுங்கள். குடும்பத்தில் இதமான சூழல் நிலவும். வெளியிடங்களில் பேசும்போது அதிக கவனம் தேவை. முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள்.
எதிலும் பொறுமை நிதானம் அவசியம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். குடும்ப விவகாரங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அதனுடைய பின் விளைவுகளை பற்றி யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் வாகன பயணங்களில் கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நன்மை தரும். உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தடைப்பட்ட முயற்சிகள் இனி சாதகமாக முடியும். வீட்டில் பொருள் சேரும் வாய்ப்பு ஏற்படும். உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். முக்கிய முடிவுகளில் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு செல்வது நல்லது. பணம் பல வழிகளிலும் வந்து உங்கள் சேமிப்பை உயர்த்தும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருமணம் தொடர்பான பேச்சு பல தடங்களுக்கு பின் மீண்டும் துவங்கும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். வாழ்க்கை துணை பக்கபலமாக துணை நிற்பார்கள். கடன் சுமையால் சிறிது சிரமம் காண நேரிடலாம். உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் நட்பு வட்டம் விரிவடையும். வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும். பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் நம்பிக்கையை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் மறைவு பெற்றாலும் அவருடைய பார்வைகள் சப்தம பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு உண்டாவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தெய்வ அனுகூலம் ஏற்படும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். கடன்கள் அடைக்கப்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்கரமடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் வரும். உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் லாபம் சேரும். மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்க இருப்பதால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். வெளியூர் பயணம் லாபத்தை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் புதிய பாதையை காணும் மாதமாக இருக்கும். இதுவரையில் இருந்த சங்கடங்களில் இருந்து விடுபட போகிறீர்கள். உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். நிம்மதியாக உறங்க முடியும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். தெய்வ அருள் உண்டாகும். விரய செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தினருடன் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அளிக்கும் நிலை ஏற்படும். உங்கள் ராசிநாதன் பார்வைகளால் வரவு அதிகரிக்கும். நட்பின் வழியே நன்மை ஏற்படும். தடைப்பட்டிருந்த பணம் இப்பொழுது வரும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் யோகமான மாதமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதனால் மனம் தெளிவாகும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதனின் பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கப் போகிறது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சங்கடங்களை போக்கும். பணம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். தொழில் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை உண்டாவதால் புதிய நண்பர்கள் உண்டாவார்கள். அவர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் ஆசைகளை அதிகரிப்பார் என்பதால் நியாயமான செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் வரும். பண நெருக்கடி விலகும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட செல்வம் பெருகும். முயற்சி வெற்றியாகும். வாழ்வு சிறக்கும். நன்றி, வணக்கம்.